ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 138. இதில் கொடிய விஷமுள்ள பாட்டில் எனும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் ஒரிசா பூரியில் தாலிசா மொஹபத்ரா என்ற பிராமணர் வசித்து வந்தார். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமான பகவான் ஜெகநாதர் அர்ச்சகருள் அவரும் ஒருவர் ஆவார். இவர் சாஸ்திரங்களை நன்கு கற்றறிந்த நிபுணர். அவர் எப்போதும் தூய்மையுடனும் தனது சாதனத்தில் உறுதியுடனும் இருந்தார். தன் அடக்கம், புத்தி, தெளிவு, எல்லா பக்தர்களிடமும் பிரியம் என்ற நட்பண்புகளும் அவரிடம் இருந்தன. அவர் எப்போதும் ஏழைகளுக்கு உணவு அளித்தும் கிருஷ்ண கதை கேட்பதில் பிரியமும் கொண்டு இருந்தார். நாள் முழுவதும் காலை முதல் இரவு வரை பகவான் ஜெகநாதர், பலதேவர், சுபத்ரா மூர்த்திகளுக்கு தனிப்பட்ட முறையில் சேவை செய்து வந்தார். இந்த மூர்த்திகள்தான் அவருக்கு எல்லாமே. இப்படியாக இருக்கும் இந்த சமயத்தில் ஒரு நாள் அரசர் தனது பரிவாரங்களுடன் பூரிக்கு வந்தார். அரசர் சிம்ம துவாரம் வழியாக கோவிலுக்குள் நுழைந்ததும் சில அர்ச்சகர்கள் ஓடிச் சென்று தாலிசா மொஹபத்ராவிடம் அரசரின் வருகை பற்றி தெரிவித்தார்கள். இப்பொழுது அரசர் மூர்த்திகளை தரிசிப்பதற்கு விரும்பினார். தாலிசா மொஹபத்ரா கருவறைக்குள் நுழைந்து அரசரை தக்க மரியாதையுடன் வரவேற்று தரிசனம் செய்து வைப்பதில் முனைத்தார். ஆனால் மூர்த்திகளின் திருமேனியில் மலர் மாலைகள் ஏதும் இல்லாததை பார்த்தார். வழக்கமாக கோவிலுக்கு தரிசிக்க வரும் ராஜா மூர்த்திகளுக்கு அலங்காரம் செய்யப்பட்ட மலர் மாலை மகா பிரசாதத்தை கேட்பது வழக்கம். ஓ, ஜெகநாதரின் பிரசாதம் அரசருக்கு கிடைக்காது என்பது எனக்கு பெருத்த அவமானம் என மொஹபத்ரா நினைத்தார். அவரை கவலை தொற்றிக்கொண்டு விட்டது. கடைசியில் தன் கழுத்தில் இருந்த மாலையை கலற்றி அதை பகவான் ஜெகநாதருக்கு அணிவித்து விட்டார். இப்படியாக இருக்கும் சமயம் அரசர் கடைசியாக சந்நிதிக்கு வந்து மூர்த்திகளை தரிசித்தார். வழக்கம் போல தரிசனம் முடிந்த பிறகு அரசர் அர்ச்சகரிடம், ஓ, எனக்கு மலர் மாலை பிரசாதம் கிடைக்குமா என கேட்டார். இப்பொழுது அர்ச்சகர் தனது கையை கழுவிக்கொண்டு திருமேனியில் இருந்து மலர் மாலை பிரசாதத்தை கலற்றி ராஜாவிடம் கொடுத்து விட்டார். அரசர் பிரசாதத்தை எளிமையுடனும் பக்தியுடனும் பெற்றுக்கொண்டு அரண்மனைக்கு திரும்பிவிட்டார். இப்பொழுது மலர் மாலை நேர்த்தியாகவும் விசேஷ நறுமணம் கொண்ட வெள்ளை பூக்களால் தொடுக்கப்பட்டு இருந்தன. சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருந்த அரசர் மலர் மாலையை உற்று பார்த்தார். அதில் நீண்ட கரு முடி ஒன்று அதில் ஒட்டி இருந்தது தெரிய வந்தது. ஓ, இது மிக மிக வினோதமாக இருக்கிறது. எப்படி இந்த தலைமுடி மாலையில் இருக்க முடியும்? ஜெகநாதர் தலையில் முடியே கிடையாதே. இந்த பிராமணர் தன் கழுத்தில் இருந்த பூமாலையை கலற்றி ஜெகநாதருக்கு அணிவித்து விட்டு பிறகு இது ஜெகநாதர் பிரசாதம் என கூறி கொடுத்து விட்டார் போலும். இப்பொழுது அரசர் பரிதவித்தார். மொஹபத்ராவை உடனடியாக அழைத்து வர கட்டளையிட்டார். மொஹபத்ராவை அரசர் முன் அழைத்து வந்தபோது அவருக்கு அரசர் ஆத்திரத்தில் குமுறி சர்ப்பம் போல சீறுகிறார் என்பது தெரிந்துவிட்டது. ஓ, பகவானுக்கு அர்ப்பித்த மாலையில் ஒரு நீண்ட தலைமுடி இருந்ததை பார்த்து விட்டேன். எப்போதில் இருந்து பகவான் ஜெகநாதருக்கு தலையில் கேசம் முளைக்க ஆரம்பித்தது என சொல்லவும் என்றார்.
ராஜா மேலும் கேட்டார். ஓ, உண்மை சொல்லவும், இல்லாவிட்டால் மரணத்தை எதிர்நோக்க வேண்டியிருக்கும். இவ்வாறு அரசர் அதிர்ந்தார். இப்பொழுது மோகபத்ராவிற்கு அச்சம் மேலிட அவர் பிரார்த்தனை செய்தார். ஓ பிரபு, தயவு செய்து ரட்சிக்கவும். எனக்கு தெரியும் இந்த ராஜா கடுமையானவர் என. எந்த மாதிரி தண்டனை அவர் தருவாரோ யார் கண்டது. ஒரு பொய்யை சொல்லி தண்டனையில் இருந்து தப்பிப்பதுதான் சிறந்தது. ஆகவே மோகபத்ரா அரசரிடம் கூறினார். ஓ ஆம், நிஜம்தான். இப்பொழுது சிறிது காலமாக பகவான் ஜெகநாதரின் தலையில் தலைமுடி வளர்ந்து வருகிறது என கூறி முடித்தார். இப்பொழுது அரசர் கூறினார். ஓ, நாளை நான் கோவிலுக்கு போவேன். பகவான் ஜெகநாதரின் தலைமுடி வளர்ந்து வருவதை அப்போது நீங்கள் எனக்கு காட்டவும். அது நிஜமானால் தங்களுக்கு எல்லா மங்களமும் பெருகட்டும். ஆனால் பகவான் ஜெகநாதரின் தலையில் நீங்கள் எனக்கு முடியை காட்டாமல் போய்விட்டால் உங்களை நாடு கடத்துவேன். தண்டிப்பதில் நான் எவ்வளவு கடுமையானவன் என்பதை நீங்களே நன்கு அறிவீர்கள் என்றார் ராஜா. இப்பொழுதே கலிசா மோகபத்ரா கோவிலுக்கு திரும்பிவிட்டார். பகவான் ஜெகநாதரின் சேவையில் ஈடுபட்டார். சேவை முடித்த பிறகு பகவான் ஜெகநாதர் முன் விழுந்து சேவித்தார். ஓ புஜ பலசாலி பிரபு, நான் உம்மிடம் சொல்ல இன்னும் என்ன இருக்கிறது? என்னை போன்ற ஒரு சாதாரண மனிதனுக்கு இத்தகைய பெரிய அந்தஸ்தை கொடுத்து இருக்கின்றீர்கள். இதன் விளைவு உமது பெருந்தன்மைக்கு சவால் எழுந்துவிட்டது. ஒருவன் ஒரு நாயை சமாதானப்படுத்தி அதை முத்தமிட்டாலும் அல்லது பாம்புக்கு அமிர்தம் அளித்தாலும் ஏதோ ஒரு சமயத்தில் அவை நிச்சயமாக விஷத்தை கக்கும். என்னை போன்ற பாவ ஆத்மா பகவான் ஜெகநாதருக்கு சேவை செய்வதற்கு தகுதியே இல்லாதவன் அந்த தாமரை திருவடியில் பிரம்மனும் சிவபெருமானும் தங்கள் சிரங்களை வைக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த தாமரை திருவடிக்கு தொடர்ந்து மகாலட்சுமி தேவி சேவை செய்து வருகின்றாள். அந்த தாமரை திருவடியை கழுவிய நீரை சிவபெருமான் தனது சிரத்தில் தாங்குகின்றார். அந்த நீர் உலகங்களையும் தூய்மைப்படுத்தி உள்ளன. சுதர், சனாதர், சனகர் ஆகியோருக்கு மட்டுமே அரிதாய் கிடைக்கக்கூடிய அந்த திருவடி, அந்த தாமரை திருவடிக்கு வரும் தேவர்களும் ஊழியம் புரிகின்றார்கள். மாபெரும் யோகிகளும் தியானிக்கின்றார்கள். இத்தகைய தாமரை திருவடியை கேவலம் மானிட தேகத்தை சுமந்துள்ள எனக்கும் சேவை செய்ய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நான் பூச்சியிலும் கேவலமானவன், இந்த சேவைக்கு சிறிதும் தகுதி இல்லாதவன். ஓ பிரபு, தாங்கள் பவக்கிரகி, நானோ கேவலம் கர்வம் அடைந்தவன். என் மண்டைக்கணம் அதிகமாகிவிட்டது. என்னால் பிரபுவை அடையாளம் காண முடியாது போயிற்று. ஆதலால் இத்தகைய பாவ செயல்களை புரிந்துவிட்டேன். என் தலையில் இருந்த மலரை தங்கள் தலைக்கு மாற்ற துணிந்து விட்டேன். இதை சொல்வதற்கு நான் இன்னும் இங்கே உயிரோடு இருந்து கொண்டு இருக்கிறேன். இதற்குள் நீங்கள் தங்கள் சுதர்சன சக்கரத்தால் என் தலை கொய்து இருக்க வேண்டும். என்னை கொன்று விடுங்கள், எனக்கு ஆட்சேபனை கிடையாது. ஆனால் எனக்கு உயிரோடு இருந்து அரசரால் தண்டிக்கப்படுவதில் விருப்பம் கிடையாது. உங்களிடம் சொல்வதற்கு இன்னும் என்ன இருக்கின்றது? தாங்கள் எப்போதும் தங்கள் பக்தர்களின் நலனில் ஈடுபட்டு இருக்கின்றீர்கள். தங்கள் பக்தர்களுக்காக தாங்கள் நிரம்ப சிரமப்படுகின்றீர்கள் என்பதை சொல்ல கேட்டு இருக்கின்றேன். இதை நிரூபிக்கும் பொருட்டு தாங்கள் தங்கள் மார்பில் ஸ்ரீ வத்சக்குரியை ஏற்றுள்ளீர்கள். இதை நான் என் கண்களால் பார்த்து இருக்கிறேன். அதனால் தான் எனக்கு பயம் கிடையாது. தாங்கள் கருணை வாய்ந்தவர். மேற்கண்டவாறு பிரார்த்தித்து மோகபத்ரா மேலும் தொடர்ந்து இறைஞ்சினார். ஓ, உங்களுக்கு தெரியும், இரவு முடிந்தவுடன் அரசன் என்னை அழைத்து போய் கடும் தண்டனை தருவார் என.
எப்படி என்னால் அதை பொறுத்து கொள்ள முடியும்? அரசன் பிடித்து கொண்டு போவதற்கு முன்னால் விஷம் குடித்து உயிரை மாய்த்து கொள்வது சிரேஷ்டமானது. இவ்வாறாக புலம்பிய பிறகு மோகபத்ரா கோவில் கதவை சாத்திவிட்டு தன் வீட்டிற்கு சென்றார். பகவான் ஜெகநாதர் தன்னை காப்பாற்றுவதற்கு ஏற்பாடு செய்யாவிட்டால் இரவு முடியும் பொழுது விஷம் அருந்தி உயிரை விட்டு விடுவதென முடிவுடன் தன் பக்கத்தில் விஷம் அடங்கிய சீசா ஒன்றை வைத்து கொண்டார். ஏதாவது அற்புதம் நடக்கும் என எதிர்பார்த்து தூங்க சென்று விட்டார். பக்தனின் மனதை பகவான் ஜெகநாதர் அறிந்துள்ளார். கலிசா மோகபத்ரா தூங்கிக் கொண்டு இருக்கும் அறைக்கு பகவான் ஜெகநாதர் வந்துவிட்டார். பகவான் ஜெகநாதர் அவருக்கு கனவில் தோன்றி கூறினார், ஓ, ஏன் நீ இவ்வளவு பயந்து போய் இருக்கின்றாய்? எனக்கு சேவை செய்த உனக்கு பயப்பட ஒன்றுமே கிடையாது. நான் இந்த நீலாச்சலத்தில் இருக்கும் வரை இந்த ராஜாவால் உன்னை என்ன செய்ய முடியும்? கோடி ராஜாக்கள் வந்தாலும் உனக்கு தீங்கு இழக்க முடியாது. ஏன் இந்த ராஜாவை பார்த்து இவ்வளவு அஞ்சுகின்றாய்? நான் என்ன வழுக்கையனா? என் தலையில் கேசம் இருப்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? ஓ, அஞ்சாதே. நாளை கோவிலுக்கு போகவும் என் தலையில் கேசம் நிறைய படர்ந்து இருப்பதை நீ பார்ப்பாய். அதை நீ அரசருக்கு காட்டலாம் என்றார் அவர். இப்பொழுது மோகபத்ரா கண் விழித்து பார்த்தார். அருகில் யாரும் கிடையாது. கனவு மூலமாக பகவான் ஜெகநாதர் தனக்கு கருணை காட்டினாரோ என நினைத்தார். பொழுது புலர்வதற்கு முன்பாக அவர் நீராடிவிட்டு கோவிலுக்கு சென்றார். கதவை திறந்துவிட்டு பகவான் ஜெகநாதரை நோக்கினார். பகவான் ஜெகநாதர் சிரசில் நீண்டு சுருண்ட கருமுடி விதவிதமான திவ்ய மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு இருப்பதை பார்த்து ஆச்சரியம் அடைந்து விட்டார். இப்பொழுது கரு நிற முடி நீண்டு விரிந்து பகவான் ஜெகநாதருடைய இடுப்பை தொட்டு ரத்ன சிம்மாசனத்தை இடித்தது. இதை பார்த்த பிறகு மோகபத்ரா சந்தோஷம் அடைந்து விட்டார். பிறகு பகவானுடைய ஜெகநாதர் சேவையில் ஈடுபட்டார். இனிமேல் அரசருக்கும் அவர் வழங்க இருந்த தண்டனைக்கும் வைத்த பயம் போய்விட்டது. இப்பொழுது அதிகாலை அரசர் கோவிலுக்கு வந்தார். ஓ, பகவானுடைய தலையில் முடியை காட்டும் என மோகபத்ராவிடம் அதிகார தொனியில் பேசினார். மோகபத்ரா சிறிதும் பயமில்லாமல், ஓ, உங்களுக்கு காட்டுவதற்கு என்ன இருக்கின்றது? நீங்களே பகவான் ஜெகநாதருக்கு நெருக்கமாக போய் கேசம் இருக்கிறதா இல்லையா என பார்த்து கொள்ளவும் என கூறினார். இப்பொழுது ராஜா திருமேனிக்கு பின்னால் போய் நீண்டு சுருண்ட கருமுடி திருமூர்த்தியின் இடுப்பை தொடுவதை பார்த்து திகைத்து போனார். பூஜாரியிடம் அரசர் கேட்டார், ஓ பகவான், சிரசில் நீங்கள் இந்த முடியை ஒட்டி வைத்து உள்ளீர்களா? பசை கொண்டு இந்த முடியை ஒட்டி வைத்தீரா? அல்லது இது பகவான் தாமே வளர்த்து கொண்ட நிஜ முடியா? முடி நிஜமா போலியா என்பதை நீங்களே பரிசோதித்து பார்க்கலாம். ஜெகநாதரிடம் சிரசில் இருந்து சில முடி கற்றைகளை அரசர் உருவினார். உடனடியாக திருமேனி சிரசிலிருந்து ரத்தம் கசிய ஆரம்பித்து விட்டது. இதை பார்த்ததும் அரசர் மூர்ச்சையடைந்து தரையில் விழுந்து விட்டார். கண் விழித்ததும் அவர் மோகபத்ராவிடம் ஓடி அவர் திருப்பாதத்தை பற்றி கொண்டார். ஓ, தயவு செய்து என்னை காப்பாற்றவும். நான் அத்தகைய ஒரு மூடன். நான் பகவான் ஜெகநாதருக்கு பெருத்த அபச்சாரம் இழைத்து விட்டேன். நான் அழிந்தேன். பகவான் ஜெகநாதர் தங்களிடம் இவ்வளவு கருணை காட்டினார் என்பது எனக்கு எப்படி தெரிந்து இருக்க முடியும்? இப்போது எனக்கு புரிகிறது. பகவான் ஜெகநாதருக்கும் பக்தனுக்கும் வித்தியாசம் கிடையாது என. தனது பக்தனுக்கு இழைத்த எந்த ஒரு அபச்சாரத்தையும் தனக்கு இழைக்கப்பட்ட அபச்சாரமாகவே பகவான் ஜெகநாதர் எடுத்துக் கொள்கின்றார். இந்த அபச்சாரத்தை இழைத்த நான் மிகப்பெரிய முட்டாள்.
நான் நெருப்பில் குதித்து தங்களுக்கு அபச்சாரம் என்ற விஷத்தை அறிந்துவிட்டேன். அரசர் மோகபத்ராவின் பாதத்தில் விழுந்தார். பூஜாரி அவரை உயர்த்தி கூறினார், ஓ, உங்கள் மேல் தப்பு கிடையாது. பகவான் ஜெகநாதருடைய மகிமை இது. அவர் என் குற்றங்களை மன்னித்து என்னிடம் கருணை காட்டி உள்ளார். இவ்வாறு அவர்கள் பேசிக்கொண்டே மூர்த்தியின் பின் சென்றார்கள். ஆனால் மூர்த்தி முடியில்லாமல் இருப்பதை பார்த்தார்கள். அரசர் கூறினார், ஓ பகவானே, உங்களால் எதுவும் செய்ய முடியும். தங்கள் மகிமை தேவர்களும் அறிய மாட்டார்கள். தங்கள் மனோநிலையை எப்படி நான் புரிந்து கொள்வது? தயவு செய்து நான் புரிந்த பிழைகளை மன்னித்து அருள்வீராக. தாங்கள் எல்லோருக்கும் சமமானவர். உங்களுக்கு விரோதி கிடையாது, நண்பன் கிடையாது. இப்பொழுது ராஜா தன் பிரார்த்தனைகளை செலுத்திய பிறகு ராஜா பூஜாரிக்கு அபார பரிசுகளை வழங்கிவிட்டு தன் அரண்மனையை நோக்கி சந்தோஷம் பொங்க புறப்பட்டு விட்டார். பிரபு ஜெகநாதரின் இந்த சிரேஷ்டமான லீலையை பார்த்த மக்கள் திகைத்து விட்டார்கள். தலிசா மோகபத்ரா பகவான் ஜெகநாதருடைய திவ்ய சேவையில் ஈடுபட்டார். இவை ஸ்ரீ ஹரியின் மகிமைகள். அவர் பக்தர்களின் உயிரும் மூச்சும் ஆவார். அவர் எப்போதும் பக்தர்கள் உடனிருந்து துயரங்களில் இருந்து அவர்களை காப்பாற்றுகின்றார். தனது பக்தர்களின் நண்பர் பகவான் ஜெகநாதர். அவர் எப்போதுமே தன் பக்தர்களை பற்றி நினைத்து கொண்டு இருக்கின்றார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.